கேரளாவின் அச்சன்கோவில் வனப்பகுதி வழியாக சபரிமலைக்கு சென்றபோது மாயமான தமிழக பக்தர்கள் 24 பேர் வனத்துறையால் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி, தற்போது 24 பக்தர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் எங்கு வைத்து அடையாளம் காணப்பட்டாங்க, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சிவசபாபதி. புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல காலத்துக்கான நடை திறக்கப்பட்டதிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு சென்றுட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் செல்லக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கார் மூலியமா நிலக்கல் போய் அங்கிருந்து பம்பையிலிருந்து மலை ஏறி சென்ற சபரிமலையில ஐயப்பனை தரிசிக்க செய்யலாம். அதே மாதிரி எரிமேலியிலிருந்து கானக பாதை வழியா அங்கேயும் போய் அந்த வழியாகவும் போய் ஐயப்பனை தரிசனம் செய்யலாம். இது மட்டும் இல்லாம புல்லுமேட்டு பாதை வழியாகவும் சென்று ஐயப்பனை தரிசிக்கலாம். இந்த 3 பாதைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐதீக பாதை, இது வழியாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய தடம் அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசாங்கமும் தேவசம் போர்டும் நிர்ணயித்த நிலையில பாத்தீங்கன்னா கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிற அச்சன் கோவில் என்ற இடத்துல இருந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு 24 ஐயப்ப பக்தர்கள் அங்க போய் அச்சன் கோயில் ஐயப்பனை வணங்கிட்டு அவங்க காட்டு வழியா செல்றப்போ பாத்தீங்கன்னா கல்லோலி என்ற காட்டு வழியா போறப்போ அவங்க சிறிது தூரம் காட்டுக்குள்ள போன உடனேயும் வழி தெரியாம அந்த நடு காட்டுல மாட்டிக்கிட்டாங்க. இது குறித்து அவங்களுக்கு செய்வது அறியாம ஒண்ணுமே செய்ய முடியாம அங்க இருந்து பாத்தீங்கன்னா வனத்துறையினரை தொடர்பு கொண்டிருக்காங்க. வனத்துறையினரை தொடர்பு கொண்டு அவங்க மூலியமா தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினரும் நீண்ட நேரம் அவங்கள அந்த காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு அவங்கள மீட்டெடுத்திருக்காங்க. மீட்டெடுத்தவங்களை பத்திரமா சபரிமலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா கேரள உயர்நீதிமன்றமும் சரி கேரள அரசாங்கமும் சரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கானக பாதை, அதாவது காட்டுப்பாதை அதிக அளவுல விலங்குகள் இருக்கும், இது மட்டும் இல்லாம பாதை தவறுனா பெரிய ஆபத்து ஏற்படும் சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெரியாத ஒரு காட்டுக்குள்ள அதுவும் அந்த வழியா செல்ல முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சும் தவறுதலா இந்த காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட 24 ஐயப்ப பக்தர்களையும் பத்திரமா வனத்துறையினர் மீட்டெடுத்திருக்காங்க. தற்பொழுது விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி.